Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 1 Electric Charges and Fields உள்ள numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 1.12 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்டிவிஷன் ஏல ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, two insulated charged copper spheres A and B have their centers separated by a distance of 50 cm. What is the mutual force of electrostatic repulsion if the charge on each is 6.5 into 10 to the power minus 7 coulomb? The radii of A and B are negligible compared to the distance of separation. This is a problem given in the subdivision A. Subdivision B பார்க்கலாம். So this is a problem given in subdivision B. What is the force of repulsion if each sphere is charged double the above amount and the distance between them is half? So this is a problem given in subdivision B. இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, now let us consider this is sphere A. இது ஒரு காப்பர் ஸ்பியர். இந்த ஸ்பியரை ஏன்னு எடுத்துக்கும். this is another sphere. இதுவும் காப்பர் ஸ்பியர் தான். இதை வந்து பின்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே சார்ஜ்டு ஸ்பியர்ஸ். இதனுடைய சார்ஜு 6.5 into 10 to the power minus 7 coulomb. இதோடைய சார்ஜு 6.5 into 10 to the power minus 7 coulomb. ஸோ இதை வந்து Q1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இதை வந்து Q2ன்னு எடுத்துக்குவோம். இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 50 சென்டிமீட்டர். இது வந்து சிஜிஎஸ் யூனிட்டில் இருக்குது. இதை எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணணும். சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10 to the power minus 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 50 into 10 to the power minus 2 மீட்டர். ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற டேட்டாவை வேறு யூனிட்டில் இருந்துச்சுன்னா அதை எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆர் இஸ் அ டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் பிட்வீன் த டூ ஸ்பியர்ஸ். Q1 is the charge of A, Q2 is charge of B. R is the distance separation between A and B. என்ன கேட்டிருக்காங்க? Force of repulsion கேட்டிருக்காங்க. F is equal to what? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to use the Coulomb's law. ஸோ F is equal to 1 divided by 4 pi epsilon 0 Q1 Q2 by R square. So this is called Coulomb's law. Coulomb's law of electrostatic attraction or repulsion. இந்த ரெண்டு ஸ்பியர்ஸ்னுடைய சார்ஜும் வந்து சேம் கைண்டாக இருக்கிறதுனால இது ரெண்டுக்கும் இடையில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 1/4 pi epsilon 0 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இந்த கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் தட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா, the value of 1 divided by 4 pi epsilon 0 is equal to 9 into 10 to the power 9 Newton meter square coulomb to the power minus 2. So this is the value of 1/4 pi epsilon 0. நமக்கு Q1 உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, Q2 உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, R உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எல்லா வேல்யூஸையும் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get F is equal to 9 into 10 to the power 9 Q1 is 6.5 into 10 to the power minus 7. Q2, this is 6.5 into 10 to the power minus 7. ரெண்டுமே சேம் அமௌண்ட்டு டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் இஸ் R is 50 into 10 to the power minus 2. அதனால் R square is 50 into 10 to the power minus 2 square. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா we will get, ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். 9 into 6.5 into 6.5 into 10 to the power 9 into 10 to the power minus 7 into 10 to the power minus 7 divided by டினாமினேட்டரில் 50 இருக்குது. இந்த 50 எப்படி எழுதலாம்னா 5 into 10 அப்படின்னு எழுதலாம். ஸோ 50 can be written as 5 into 10. ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது? 10 to the power minus 2 இருக்குது. ஸோ இன்ட்டு 10 to the power minus 2. அப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா we will get 5 into, இங்கே 10 to the power 1 இருக்கிறதா அர்த்தம்,
10 to the power 1 into 10 to the power minus 2 is equal to 10 to the power minus 1. இதைத்தான் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா we will get 5 ஸ்கொயர் பண்ணால் 25 into 10 to the power minus 1 ஸ்கொயர் பண்ணால் 10 to the power minus 2. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 10 to the power எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get this is equal to 1.52 into 10 to the power minus 2 அப்படின்னு வரும். This is a force. What is the unit of force is? Unit of force is Newton. So this is the answer for the first subdivision. இப்போ second subdivision எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். second subdivision என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Q1 வந்து டபுள் ஆகுது, அதாவது 2 times Q1 ஆகுது. அதே மாதிரி Q2 வந்து டபுள் ஆகுது, 2 times Q2 ஆகுது. R வந்து பாதியாக குறையுது, R by 2 ஆகுது. ஸோ இந்த மாதிரி கேஸில் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலாவை எடுத்துக்கும் 1 divided by 4 pi epsilon 0 Q1க்கு பதிலாக 2 times Q1 ஏன்னா சார்ஜ் டபுளாக இருக்குது. அதே மாதிரி Q2க்கு பதிலாக 2 times Q2 சார்ஜ் டபுளாக இருக்குது டிவைடட் பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் வந்து பாதியாக குறைஞ்சிருக்கு, அதனால் ஆர் பை 2 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon 0. இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, 2 2s are 4. ஸோ 4 into Q1 Q2 டிவைடட் பை ஆரை ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ இந்த 4 வந்து ரெசிப்ரோக்கலாக போச்சுன்னா this is equal to 4 into 4 16 16 into எல்லாத்தையும் ப்ராக்கெட்குள்ளே எழுதலாம் 1 by 4 pi epsilon 0 Q1 Q2 by R square. அதாவது ப்ரீவியஸாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை 16ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get the answer for the second subdivision. So this is equal to 16 into 1 by 4 pi epsilon 0 9 into 10 to the power 9 into 6.5 into 10 to the power minus 7 into 6.5 into 10 to the power minus 7 divided by R square. R square is 50 into 10 to the power minus 2 whole square. ஸோ இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get 16 into 1.52 into 10 to the power minus 2 அப்படின்னு வரும். ஸோ this is equal to 0.24. So F for the second case, that is the force of repulsion for the second subdivision is F is equal to 0.24. Unit of force is Newton. So this is the answer for the second subdivision. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.